Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான வீடியோ. நம்ம எப்போவுமே நர்சரி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி வீடியோ நான் போட்டிருக்கேன், தனித்தனியாக போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, தம்ப்நெயிலையும் போட்டிருக்கேன். நர்சரி மேரத்தான் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்குது மதியானம். இப்போ நம்ம நர்சரி கார்டன் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கரெக்டாக சனிக்கிழமை மார்ச் 16, 2024. ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை கார்டன் நம்ம போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பெரிய வீடியோவாக தான் இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீக்கெண்ட் அப்படின்றதுனால நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லா கார்டனுமே நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். முடிஞ்சால் வேணால் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம ஏரியாவில் மொத்தம் 6 கார்டன் இருக்குது. 6 கார்டனுமே என்னென்ன செடிகள் வந்திருக்கு, வெயில் காலத்தில் எப்படி வச்சுருக்குறாங்க, என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் நேற்றே ஆக்சுவலாக எடுக்கலான்னு பார்த்தேன். நேற்று வெயில் இருட்டாயிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல, டைமும் கம்மியாக இருந்தது. அதனால் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், வெளிச்சமாக இருக்கும் போதே எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன செடிகள் இருக்குது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். மர வகைகள் முடிஞ்சால் அங்கே வேலை செய்கிறவங்கக்கிட்ட நம்ம ரேட் கேட்கலாம். வீக்கெண்டாக இருக்கனால கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க. அங்கே யாருன்னா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ரேட் கேட்டு நான் ஒரு வீடியோவில் சில எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம போகிற கார்டன் பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி நர்சரி. நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ரெகுலராக நான் பிளான்ஸ் எடுக்கிறது இங்கே ஒரு 3-4 நர்சரியில் தொடர்ந்து நான் வாரம் வருவேன். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இக்ஸோரா பெரிய சைஸ் பிளான்ட்டு, ஹைப்ரிட் செம்பருத்தி, இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கிளையை வச்சுருந்தாங்க, அதாவது செடி பூக்களோடவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரெட் ஸ்வாசிக்கம் அடீனியம் இருக்குது. இதெல்லாம் வந்து மண்பானை, மண் தொட்டி அதெல்லாம் இருக்குது. டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸில் சிங்கிள் பெட்டல் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைப்பு டேபிள் ரோஸ் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. நல்ல வெயிலுங்க, கொளுத்துற வெயிலில் நம்ம நர்சரி டூர் வந்திருக்கோம். எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ நான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்ததே லன்ச் டைமில் தான் வந்திருக்கோம். கார்டனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரோஸ் ஸ்டாக் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ரோஸில் எல்லா டைப்பான ரோஸுமே இருக்குது. பன்னீர் ரோஸு, காஷ்மீர் ரோஸ், அப்புறம் சிங்கிள் பெட்டல் ரோஸு, அடினியம்லாம் கூட வச்சுருந்தாங்க. கொய்யா மரம்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம இன்னும் உள்ளே போய் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இது வந்து உள்ளே வந்த உடனே இதான் இருக்கும். நீங்கள் இங்கே வேலை செய்கிறவங்கள கேட்டாலும் அவங்களும் எடுத்துருவாங்க பாருங்கள். லோடு ஏற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வண்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இங்கே இருந்தால் நிறைய நர்சரிஸ், சென்னையில் இருக்க நர்சரி எல்லாமே நம்ம எடுக்கிற மாதிரி மற்ற வியாபாரிகள் வந்து எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேங்கோ எல்லோ இருக்க ரோஸ், ரொம்பவே அழகாக இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கு. உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா இங்கே இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். நம்ம இது ஃபஸ்ட்டு வெளியே இருக்க பிளான்ட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போகலாம். ரோஸில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பிங்க் ரோஸு, ஒயிட்டு, சிங்கிளாக பூக்கிறது, கொத்தாக பூக்கிறது, எல்லா டைப்லையுமே இருக்குங்க. கவர் வாரியாக வச்சுருப்பாங்க, அடுக்கி வச்சுருப்பாங்க. அட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. சின்ன கவர்லாம் ஒரு சைடில் இருக்கும். அதே மாதிரி பன்னீர் ரோஸ் வெரைட்டி தனியாக இருக்கும், பட்டன் ரோஸ் தனியாக இருக்கும், பன்னீர் பட்டன் தனியாக இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க, கவருக்கு ஏற்ற மாதிரியும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும். இது வந்து செண்பகம் அது இருக்கு இல்லையா, அந்த மரம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரொம்பவே பிஸிங்க கார்டனில். யார்ட்டையுமே ரேட் கேட்குற மாதிரி இல்லை. நாங்கள் இன்றைக்கி பிளான்ஸும் எதுவும் எடுக்கலை, சரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்தா சில பிளான்ட் எதாவது வித்தியாசமாக நம்மகிட்ட இல்லாத பிளான்ட் இருந்தால் வாங்கலான்னு. அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். கொளுத்துற வெயிலில் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேலை செய்கிறவங்க ரொம்பவே பாவம். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் வரும், ஆனால் அங்கேயே அந்த வெயிலில் வேலை செய்கிறது, மண் மூட்டை கட்டுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அவங்களுக்கு பண்ணுறது. மூட்டை தூக்குறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வெயிலில் வண்டி வந்து நின்றுட்டே இருக்கும், மண் மூட்டை ஏற்றிட்டே இருப்பாங்க. இது பாருங்கள், லேண்டன் ஹைபிஸ்கஸ். இது நான் ஒரு 3 வாரமாக பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எனக்கு எல்லோ கலர் தான் வாங்கணும்னு ஆசை. அடுத்த வாரம் ஸ்டாக் வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இதில் எல்லோ வாங்குவேன். காலிஃப்ளவர் பாருங்கள், குட்டியோண்டு காலிஃப்ளவர் ஒரு குட்டி பாலி பேக்கில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஹேங்கிங் பிளான்ட்ஸில் போடுறது. பேபி சன் ரோஸு, டேங்கிள் ஹார்ட்டு, அப்புறம் இந்த கலிசா ரிப்பன் அதெல்லாம் இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வல்லாரைக்கீரை கூட பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பாட்டில் போட்டிருந்தாங்க, அது இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. மேலே க்ரீனாக இருக்குது, திருப்பி பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர், நம்மளோட ஸ்கின் கலர் மாதிரி இருக்குது பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தூரமாக இருந்து பார்க்கும்போது அழகாக இருந்தது. இது வந்து நாட்டு பொன்
நாட்டு வல்லாரை வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கில் போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இலை ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரங்கூன் மல்லி சிங்கிள் பெட்டல். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி கஸ்டமருக்கு டபுள் கொடுத்துருந்தோம். இது வந்து சிங்கிள் பெட்டல் தொட்டியில் இருக்குது. நல்லா ஒரு 14 இன்ச் பாட்டில் இருக்குது. பெரிய சைஸ் பிளான்ட்டு. இங்கெல்லாம் ஹைபிஸ்கஸ், துளசி அதெல்லாம் இருக்குது. சாத்துக்குடி பாருங்கள், பழமோடு இருக்குது அப்படியே. எங்கள் வீட்டில் இருக்க சாத்துக்குடி இப்போ தான் ஒரு பூ வந்திருக்கு. ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரே ஒரு பூ வந்திருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த கடலை புண்ணாக்கு கரைசல்லாம் ஊற்றும் போது நல்லா வரும்னு நினைக்கிறேன். நர்சரியில் கேட்கும்போது டிஏபி போட சொன்னாங்க. டிஏபி போடுறதுல எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை. அதனால் கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கரைசல் தான் ஊற்றணும். இந்த பக்கம்லாம் செம்பருத்தி இருக்கும். செம்பருத்தி எப்போயுமே இங்கே இருக்கோங்க. கஸ்டமருக்கு நான் செம்பருத்தி இங்கே தான் வாங்கி தருவேன். எல்லாமே ஹைட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி பூ, புல்மேரியா எல்லாமே இங்கே இருக்குது. அரளி எல்லா கார்டன்லையுமே இருக்கோங்க. இப்போது வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இனிமேல் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி வைப்பாங்க. எது எங்கே வைக்கணும், ஷேடில் வைக்கிறது அதெல்லாம் பிரித்து வைப்பாங்க. நமக்கு இப்போவே பார்த்திங்கன்னா சென்னை பக்கம்லாம் வெயில் தாங்க முடியல. இன்னும் மே மாதம்லாம் என்ன ஆக போகிறோன்னு தெரியல. இது எடுத்துகிட்டு இருக்கும் போதே டயர்ட் ஆகிடுச்சு. என் பையனை வேறு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அவன் வேறு பார்த்திங்கன்னா ஜூஸ் வாங்கி கொடுங்க, டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். வீடியோ எடுத்துருக்கும் போது இருடா இப்போ தான் 1 வந்திருக்கோம், இன்னும் 3-4 நர்சரி போகணுன்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ வந்து நான் இங்கே புல்மேரியா பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வேலை செய்கிற அக்கா சொன்னாங்க, அக்கா அங்கே பாருங்கள் பாம்பு தோல், பயப்படாதீங்க அப்படின்னாங்க. எங்கக்கா அப்படின்னு சொன்னால் மேலே இப்போ காமிச்சாங்க. அங்கே தொங்கிட்டு இருக்குது பார்த்திங்களா? அது இன்னமும் இருக்குது. நான் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பார்க்குறேன், அது இன்னமும் இருக்குது. அந்த அக்கா சொல்லுவாங்க, வரும் போயிடும்க்கா, நைட்டில் வரும் நம்ம இல்லாத போது அப்படின்வாங்க. அதுலேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு பயம். உங்களுக்காக வீடியோக்காக நான் அதை ஷேர் பண்ணேன். இதெல்லாம் வந்து ஜெரேனியம் பிங்க் கலர். நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன், அழகாக இருந்தது ஜெரேனியம். ஒருத்தவங்க வீட்டில் ரெட் கலர். நமக்கு வைக்க இடம் இல்லாதனால எல்லாமே வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, பார்த்து ரசிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே வாங்கி வைக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கிற இடம். அந்தூரியம், ஆர்கிடு, அக்லோனிமா, ஸ்னேக் பிளான்ட்டு, கேக்டஸ் வெரைட்டி, சக்குலண்ட்டு, மணி பிளான்ட்டு எல்லாமே இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கேக்டஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மணி பிளான்ட்டில் எத்தனை வெரைட்டி பாருங்கள். என்ஜாய், கோல்டன் போத்தோஸு, ஜேசி பிளான்ட்டு, ஸ்பேஸ் லில்லி அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து செடி மேலே ஆசை உள்ளவங்க மட்டும்தான் இப்படிலாம் ரசிக்க முடியுங்க. சில பேர் ஏதோ செடி அப்படின்றாங்க. அந்த செடியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு சிட்டு இங்கே இருக்குது. இங்கே 3 பப்பீஸ் இருப்பாங்க. அவங்கள காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. இன்றைக்கி இவர் தான் இருக்கார். எல்லா கார்டன்லேயும் பப்பி, பூனை இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேக்டஸ் வெரைட்டி, அக்லோனிமா பாருங்கள். அங்கே எல்லாம் க்ரோ பேக்கு, தொட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் வரும்போதே வந்து கேட்டிங்கன்னா அவங்க எது எங்கே இருக்குது, இல்லைன்னா ஆள் வச்சு எடுத்து தருவாங்க. பிளான்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை சொல்லுவாங்க. கொடி டைப் வேணுமா, அந்த மாதிரி செடியாக வேணுமா, எங்கே வைக்கணும், பால்கனியா, இல்லைனா வெளியே தரையில் வைக்க போகிறீங்களா, தொட்டியில் வைக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்களேன். ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் மொத்தமாக பார்க்கும்போது இன்னும் அழகு. நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருப்போம், ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். போன் செட்டியா, அப்புறம் சாமந்தி பாருங்கள், கண்ணுக்கு விருந்து சாமந்திலாம். இப்போ நம்ம ஒரு சைடு தான் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கோவக்காய் கட்டிங்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. பூக்களோடவே இருக்குது, பெண் பூக்களோடவே இருக்குது பாருங்கள். நீங்கள் கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெண் பூக்கள் தாங்க வரும். விதை போட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஆண் பூக்கள் தான் வரும். பெண் பூக்கள் வரத்துக்கு 3-4 வருஷம் ஆகுமா. அந்த ரணக்கல்லி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல, அது இங்கேருந்து தான் எடுத்தேன் நான் போன வாரம் வரும்போது. அத்திலாம் இருக்கு. இந்த பிளான்ட் ரொம்பவே அழகாக இருக்குது, புஷ்ஷியாக இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ரோஸு, அடுக்கு மல்லி, வாட்டர் ஆப்பிள் பாருங்கள். வாட்டர் ஆப்பிளில் பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. காய்களுமே இருக்குது சிலதில்.
இப்போ இந்த சைடு வரும். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழ மரங்கள் தான் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து மாதுளை இருக்குது. பூக்கள் வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஹைட்டாகவே இருக்குது நல்லா பார்த்திங்களா. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொய்யா சைஸாக பாருங்கள். அப்படியே கடித்து சாப்பிட்றலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது. இப்போ இருக்க டயர்டுக்கு கொய்யா கொடுத்தா சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள் அணில் கடிச்சு வச்சுருக்குதுங்க. காயோடவே இருக்குது. எவ்வளோ பெரிய பேக் பார்த்திங்களா. பேகுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வருங்க. சின்ன கவர்லேயும் கிடைக்கும். சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து பெரிய கவர்னால ரேட் அதிகமாக இருக்கும். இந்த தோப்புலாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த இது சூப்பராக இருக்கும். என் பையன் கை வைக்கிறதுக்கு பயந்து வைக்கிறான், ஏதாவது திட்ட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு. அதுதான் ஷூன்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லைடா அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வீட்லேயே இப்போ 4 பிஞ்சு வச்சுருக்குதுங்க. குட்டி சைஸில் இருக்குது. நான் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இல்லை அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் என்ன சைஸ் வந்திருக்குன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா மல்பெரியில் பாருங்கள் இவ்வளோ பெரிய பேகு. எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்களேன். அப்பா ஃபுல்லுமே பிஞ்சு பிடிச்சிருக்குங்க. செம வேறு லெவலில் இருக்குது. சப்போட்டா பாருங்கள். எல்லாமே பெரிய சைஸ் பேக் தான் வரும்னு கிடையாதுங்க. சின்ன சைஸாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கி கொஞ்சம் பொறுமையாக நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா கம்மி ரேட்டில் உங்களுக்கு சின்ன சைஸ் பேக்கில் கிடைக்கும். எல்லா கார்டன்லேயுமே வச்சுருப்பாங்க. சின்ன சைஸும் வச்சுருப்பாங்க, மீடியம் சைஸ் இருக்கும், பெருசு. பழமரங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, சின்ன சின்னதாக தான் கிடைக்கும். பெருசுலாம் இதே மாதிரி பேக்கில் வந்ததுன்னா ரேட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த தோப்பு பெரிய பெரிய பண்ணை வீடு அவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கே இப்போ பார்க்குறோம் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோன்னா அதில் பாதி மரம் இருக்காது. மாம்பழம் வெரைட்டிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கேசரி டேக், எல்லா மரத்துலேயும் டேக் இருக்குது. இது புதுசாக வந்திருக்க ஸ்டாக் போல் இருக்குது. நான் போன வாரம் வரும்போது இது இல்லை. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டைப். மொத்தம் 3-4 வெரைட்டி இருக்குது. பேர் படிக்க முடியல, பார்த்துக்கோங்க. தெலுங்கில் போட்டிருக்காங்க, கீழே இங்கிலீஷில் இருக்குது. நான் ரசம்னு போட்டிருக்கேன், அது மட்டும் தெரியுது. எல்லா சைஸ்லையுமே இங்கே மாமரம் கிடைக்கும். மாமரம் மட்டும் இல்லை, எல்லா பழமரங்களுமே கிடைக்கும். நல்லாவே இருக்கும். ரொம்பவே க்ரோத் நல்லாயிருக்கும். பாருங்கள் பலாமரம் இருக்குது, சப்போட்டா, சீத்தா, ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே கிடைக்கும். சைஸ் வாரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இலந்த பழம், பெரிய இலந்த பழம் இருக்குல்ல, அது கூட இருக்குது பாருங்கள், பூவோடவே இருக்குது. இதெல்லாம் வந்து புளிய மரம், நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் எல்லா டைப்லேயும் கிடைக்கும். சீத்தா மரம் கூட இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து காயோடவே எடுத்துகிட்டு வாங்கிட்டு போகலாம். கன்ஃபர்மேஷன் பண்ணி எதில் காய் இருக்குதுன்னு பார்த்து கூட நீங்கள் அந்த மரமே எடுத்துகிட்டு போகலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்க அரளி மாதிரி இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெரிய சைஸ் பேக்கில் தான் இருக்குது. அதுக்குள்ளே காலில் எறும்பு கடிச்சிருச்சு. அதனால் நாங்கள் அப்படியே இந்த பக்கம் ஓடி வந்துட்டோம். இன்றைக்கி நானே, எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் பையன் 3 பேருமே போயிருந்தோம் கார்டனுக்கு. ஆனால் நான் ஒன்று வெயிலில் போயிட்டோம். நேற்று ஈவினிங்கில் போனோம், இருட்டி போயிடுச்சு. சரி வீடியோ எடுக்கிறதுக்கு பகலில் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பகலில் போனோம். பார்த்தா இன்றைக்கி வெயில் ரொம்ப தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, வெயிலின் தாக்கம். இங்கே நான் பாருங்கள் ஷார்ட் சைஸ் வச்சுருக்குறாங்க. கொய்யா, லெமன் எல்லாமே சின்ன சைஸ் மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுன்னா பெருசாகவே நீங்கள் வச்சுருங்க. மரம் விழுந்திருக்கு, என் பையன் எடுத்து வைக்கிறான். இடம் மாடி மேலே வைக்க போகிறோம் அப்படின்னா ஒட்டு மரங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் சொல்லலாம் தெளிவாக அவங்கக்கிட்ட, நாங்கள் மாடி மேலே வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரியான மரங்கள் சூஸ் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. எது நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்த்து கொடுப்பாங்க. சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நிறைய காய்ச்சிருக்குல்ல. நான் வெயிலுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கணுங்க. இங்கெல்லாம் தேக்கு மரம், சவுக்கு மரம் எல்லாமே கிடைக்கும். குரோட்டன் பிளான்ட்டு நம்ம ஆஃபீஸ்லலாம் வைக்கிறாங்கல்ல ஃப்ரண்ட்டில், அந்த புல்மேரியா அந்த மாதிரியான பிளான்ட்ஸுமே கிடைக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மரமே நான் இங்கே தான் வாங்கினேன். வாழை மரம், கொய்யா, சப்போட்டா, சாத்துக்கொடி, வாட்டர் ஆப்பிள் இங்கே வாங்கி நாங்கள் வேஸ்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஃப்ரூட் வந்து கவனிக்காமல் போயிடுச்சு. மற்றபடி எந்த பிளான்ட்டுமே, ஒரு கொய்யா வந்து நாங்கள் ப்ரூன் பண்ணுறோன்னு சொல்லி சாகடிச்சிட்டோம். மற்றபடி இங்கே வாங்கின எல்லா பிளான்ட்ஸுமே நல்லாவே இருக்குது.
கொய்யா மரம் மறுபடியும் வாங்கினதும் இங்கே தான் வாங்கினோம். யூஃபோபியா இருக்குது பாருங்கள். புல்மேரியா வந்து கவரில் இருக்குது, ஆனால் வந்து என்ன கலர்னு தெரியல. கலர் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நான் வாங்கணும். 2-3 கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் கிராஸ் பெட் போடுறதுக்கான இடம் ரெடி ஆகிட்டு இருக்குது. போகன் வில்லா, பெரிய பெரிய செம்பருத்தி இருந்தது போன வாரம், அதெல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய இடம் இல்லை, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் டே வந்தோன்னா ஜாலியாக விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். மாங்காய் பாருங்கள், ஒட்டு மாங்காய் 3 காய்ச்சிருக்கு. அந்த பேம்பு கீழே விழுந்திருக்கு. எங்கள் பையன் போய் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அது நிற்க மாட்டேங்குது. நிற்க வச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனான். வெளியெலாம் போனால் இது செய்வாங்க, வீட்டில் தான் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நமக்கு. இங்கே பாருங்கள் கிரேப்ஸ் பாருங்கள், எவ்வளோண்டு ஸ்டெம் கட்டிங் தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துலேயுமே காய்கள் வந்திருக்கு பாருங்களேன். எனக்கு வீட்டில் கிரேப்ஸ் இல்லை, ஏற்கனவே வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் தூரம் ஹைட் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம வாங்கி வைக்கணும், ஆனால் இப்போ நான் வாங்கி வைக்கிற ஐடியாவில் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாடகை வீட்டில் இன்னும் அதிகமாக நம்ம செடி வாங்கி வாங்கி வைக்க நமக்கு வேலை ஜாஸ்தி. ஒரு இடமா பெர்மனெண்ட்டாக வச்சிடணுன்ற ஐடியாவில் இருக்கேன். இப்போ அடுத்து அப்படியே நம்ம அங்கேருந்து இன்னொரு கார்டன் வந்தாச்சு. இந்த கார்டன் பேர் இயற்கை கார்டன். இது பார்த்திங்கன்னா இந்த ரூபி பில்டர்ஸ்லாம் தாண்டி வரும்போது வரும். இந்த மல்டி கலர் போகன் விழா வாசல்லையே வச்சுருப்பாங்க. எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேயுமே எல்லா பிளான்ட்ஸுமே சூப்பராக இருக்குங்க. எஸ்பெஷலி பன்னீர் ரோஸ், பட்டன் ரோஸ் வந்து நாங்கள் இங்கே தான் எடுப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எங்கேருந்து எடுப்பாங்கன்னு தெரியல, அவ்வளோ அழகு. இந்த பின்னாட்டா பாருங்கள், மதர் பிளான்ட் வந்திருக்குது, சூப்பராக இருக்குல்ல. காஷ்மீர் ரோஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே 7 டேஸு, இதெல்லாம் பன்னீர் ரோஸு. இதான் என்ட்ரன்ஸு. இது வந்து பிரிட்டிஷ் குவீன், நல்ல பெரிய சைஸு தொட்டியில் வச்சுருக்குறாங்க. இந்த வாரம் இருக்கோங்க, நம்ம அடுத்த வாரம் வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிடும். வர மாதிரி இருக்கும், டப்புன்னு சேல்ஸ் ஆகிடும். ஹோல்சேல்காரங்களும் எடுத்துருவாங்க, ரீட்டைல் வரவங்களும் பார்த்து வாங்கிடுவாங்க. இப்போ போன வாரம் நம்ம புதன்கிழமை வந்திருந்தோம்னா நிறைய ஸ்டாக் பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை வந்திருக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு நமக்கு இங்கே ஸ்டாக் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் புதன்கிழமை லோட் ஆகும். அரிக்கா பாம் செட், ஹேங்கிங் பாட் எல்லாமே இருக்கும். வெத்தலைலாம் இருக்குது பாருங்கள். ஆக்லோனிமா இருக்குது. இங்கேயுமே எல்லாமே கிடைக்குங்க. இந்த பாருங்கள் ரப்பர் பிளான்ட், வேரிகேட்டட் ரப்பர் பிளான்ட். எல்லாமே குரோட்டன் வெரைட்டி. இங்கேயுமே ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம சொல்லி வச்சோன்னா அவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்க. பெட்ரா இருக்குது பாருங்கள். இங்கே எவ்வளோ மாங்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது மாங்காய். மாம்பழம் சம்மர்னாலே மாங்காய் தான். எத்தனை பேருக்கு மாங்காய் உப்பு மிளகா வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் டெக்கோமா, போகன் வில்லா எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அடினியம் இருக்குது. அடினியம் 2 பிளான்ட் இருந்தது. இந்த கலரு சேல்ஸ் ஆகிடுச்சு போல், ஒன்று தான் இருக்குது. பக்கத்தில் புல்மேரியா இருக்குது. பட் என்ன கலர்னு தெரியல. என்ன கலர்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக இப்போ வாங்கிடுவேன். ஒயிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் வாங்கிடுவேன். மாமரம். இந்த பக்கம் ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க. மணி பிளான்ட்டு, கோல்டன் மணி பிளான்ட்டு. சீசனுக்கு ஏற்ற மாதிரி வருங்க. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பீஸ் லில்லிலாம் இருக்குது பார்த்திங்களா, எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இங்கே சுற்றி கார்டன் இருக்கனால நாங்கள் போர் அடிச்சோன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போர் அடிச்சதுன்னா நாங்கள் இங்கே தான் போவோம். பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாகவே இல்லை. டெய்லி பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஜாலியாக இருக்கும். ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. எத்தனை தடவை வேணால் வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா, கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட கேட்குறாங்க பார்த்திங்களா, அதை வந்து எனக்கு நான் எப்படி வாங்குவேனோ, எப்படி அதோட கவரு, அதனுடைய இலைகள் எப்படி ஸ்டெம் இருக்குது, பிரான்ச் திக்காக இருக்கா, அதெல்லாம் எப்படி நமக்கு எடுப்போமோ அதே மாதிரி தான் நான் கஸ்டமருக்கும் எடுத்து கொடுப்போம். நாங்கள் பார்த்து எடுப்போம், செலக்டடாக எடுப்போம். நாங்கள் மொத்தமாக எடுக்க மாட்டோம் இல்லையா. ஒரு வாரத்துக்கு தேவையானது கஸ்டமர் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கணும். நமக்குன்னு எடுக்கிற மாதிரி எடுக்கணும், ஏனோ தானோன்னு எடுக்கக்கூடாதுன்றது எங்களோட மோட்டோ. எங்களோட பிஸ்னஸ் மோட்டோவே அதான். எங்களுக்கு வந்து நிறைய இப்போ யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸே நம்மகிட்ட இப்போ வாங்குறீங்க செடி.
நிறைய பேர் கேட்குறீங்க ரொட்டீனாக என்கிட்ட வந்து 3-4 தடவை பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கொடுங்க அந்த மாதிரி எடுத்து கொடுங்கன்னும் போது எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகுது. ஃபஸ்ட் வந்து நான் பார்த்துட்டு என் கடைக்கு தேவையானது வாங்கின்னு போவேன். இப்போ நீங்களும் ஃபோட்டோ அனுப்பிச்சி நீங்கள் இது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இது நல்லா வாங்கி தரணும், நம்மளோட என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் தேடி தேடி வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுது. எனக்கு அந்த வேலையுமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து நம்பி வாங்குறீங்க, அதுக்காகவே ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ரொம்ப 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 நன்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. நாங்கள் இன்னும் நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு பிளான்ஸ் கொடுக்குறோம், ஓகேங்களா? எங்கள் எல்லா நர்சரியிலுமே எங்களுக்கு டைப் இருக்கிறனால எல்லாருமே எங்களுக்கு பழக்கம்தான். அதனால் நாங்கள் எது தேவையோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா, நாங்கள் லோக்கலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டோர் டெலிவரி நாங்கள் கொடுக்குறோம். அவுட் ஆஃப் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கொரியர், எஸ்டி கொரியர் அவைலபிள், ப்ரொஃபஷ்னல் அவைலபிள், எம்எஸ்எஸும் அவைலபிள். எது வேணுமோ அது நீங்கள் சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேவா? இப்போ பிளான்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே டெக்கோமா இருக்குது. பலா பாருங்கள் அழகாக காய்ச்சிருக்கு. இப்போ பலா மரமும் சீசன் தான் இல்லையா? என்கிட்ட ஒரு மாங்காய் மரம் இருக்குது வீட்டில், ஆனால் அதை நாங்கள் ரீபோர்ட் பண்ணாமல் அந்த பேக்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு பலா மரம் கூட வச்சுருந்தோம், பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மெயின்டைன் பண்ண முடியாமல் தான் அதெல்லாம் போயிடுச்சு. எல்லா மரத்துலேயுமே காய் இருக்குது பார்த்திங்களா? எல்லாமே பெரிய சைஸ் பேக்கில் தான் இருக்குங்க. தென்னை மரம் இருக்குது. இது வந்து பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் காய்களோடவே இருக்குது பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. க்ரீன் வாட்டர் ஆப்பிள் நினைக்கிறேன், இல்லை க்ரீனா பிங்கான்னு தெரியல, கலர் மாறும். புல்மேரியாலாம் பெரிய பெரிய சைஸ் ஆஃபீஸ்லலாம் வாசலில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா ரேட் சொல்லுவாங்க ஹெவியாக. ட்ராகன் ஃப்ரூட் 2 வந்திருக்கு, பட் என்ன கலர்னு தெரியல, பெருசாக இருக்குது ட்ராகன் ஃப்ரூட். அப்புறம் பாருங்கள் ஸ்ட்ராபெரி கொய்யா, அதுவுமே பெரிய பிளான்ட் இருக்குது பாருங்கள். இலையே வித்தியாசமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து தான் ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் மகிழம் மரம் வாங்கி கொடுத்தேன். மகிழம் பூ இருக்குல்ல அந்த மரம். இது வந்து ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் இருக்குது, பிங்க் கலர் இட்லி பூ. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வாரம் தான் எடுத்து கொடுக்கணும். நீங்கள் பிளான்ட் எதுவும் எடுக்கல. சம்பா பேம்பூ இருக்குது பாருங்கள். பேம்பூ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஸ்லோவாக வளருமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளரும்னு சொல்கிறாங்க. ஃபைக்கஸு இதான் லாஸ்ட்டு வந்துட்டோம் நம்ம இந்த நர்சரி கார்டனோட லாஸ்ட் பார்ட் இது. இவங்க லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க நிறைய ஆஃபீஸ்க்கு. மயில் மாணிக்கம் பாருங்கள் வேலியில் ஏற்றி விட்ருக்காங்க. எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சவுக்கு மரம், பாதாம் மரம் அதெல்லாம் இருக்குது. இங்கேருந்து தான் நான் மகிழ மரம் எடுத்து கொடுத்தேன். இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் மகிழ மரம்னா ஹைட்டாக இருக்குது பாருங்கள். சங்குப்பூ பாருங்கள், லாவெண்டர் கலர். இதுக்கப்புறம் வந்து அவங்க பதியம் போடுற இடம், கட்டிங்ஸ்லாம் போடுவாங்களா அந்த இடம் இருக்குது. நம்ம அங்கே போக வேண்டாம், அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதனால் நாங்கள் அப்படியே வந்தாச்சு. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ரோடு. அப்படியே நம்ம நடந்து போயிட்டா வெளியே போயிடலாம். இது ஒரே நீட்டாக இருக்கும். மாமரம்லாம் இருக்குது, எல்லா மரமே கிடைக்குங்க, எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையாது. சில இன்டோர் பிளான்ட்ஸு, சில ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் சீசனலுக்கு வரும், மற்றபடி உங்களுக்கு பழமரங்கள் எப்பவுமே கிடைக்கும். இது பாருங்கள் மல்டி கலர் போகன் வில்லா, பிங்க் அண்ட் ஒயிட்டு ஒரே செடியில் இருக்குது. எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து மிக்ஸ்டு கலர் மல்டி கலர் போகன் வில்லா கேட்டிருக்காங்க. ஆனால் பிங்க் அண்ட் ஒயிட் அவங்க கேட்கல, அவங்க வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. அது எப்போ வந்தாலும் எடுத்து கொடுங்க, சின்னதில் வேணும் பெருசு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லிஸ்ட்டில் அதுவும் எழுதி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்கள்ல, அந்த கவர் போட்டு வச்சுருக்காங்க, குட்டி குட்டியாக இருக்கிறதுல அந்த கவர். அமேரலிசஸ் லில்லி பூத்துருக்கு பாருங்கள், ஒன்று ஃபேட் ஆகிடுச்சு, ஒன்று இப்போ தான் இன்றைக்கி தான் பூத்துருக்கோம் போல். குட்டி குட்டி கவரில் இருக்கிறதுலாம் வந்து கல்யாணம் விசேஷங்களுக்கான ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுவுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. எங்கள் கடைக்கு யாரா கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் டெலிவரியும் பண்ணி பிளான்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்டு. இந்த செம்பருத்தி வந்து எங்கள் பழைய வீட்டில் இருந்துச்சுங்க, அப்போல்லாம் நம்மகிட்ட சேனல் கிடையாது. மரம் மாதிரி வந்து அவ்வளோ பூ பூக்கோங்க. இந்த வெரைட்டி வந்து ரொம்பவே சூப்பரான வெரைட்டி. யாருன்னா வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
வேணும்னாலும் சொல்லுங்கள், அவைலபிள் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. இந்த புல்மேரி தாங்க கஸ்டமர் கேட்குறாங்க, ஆனால் வந்து நம்மளால இப்போ எடுத்து தர முடியல. இந்த கலர் இப்போ அவைலபிள் இல்லை, எல்லாமே ஒயிட்டு தான் இருக்குது. இது ரெட் கலர் குட்டி பிளான்ட் இருக்குது, பட் அது என்ன கலருன்னு தெரியல. அழகாக இருக்குல்லங்க இந்த இண்டோர் பிளான்ட்டு. ஃபர்ன் இருக்குது, இங்கே எல்லாமே ஹைட்டான ஸ்னேக் பிளான்ட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. தொட்டி எல்லாமே இங்கேயும் கிடைக்கும், தொட்டி உரங்கள் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். சிமெண்ட் தொட்டியும் இங்கே வச்சுருக்குறாங்க. சிமெண்ட் துளசி மாடம் அதுவுமே இருக்குது. நாங்கள் சிமெண்ட் தொட்டி பண்ணுறது இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட்லேயோ இல்லை மற்ற டைம்லேயோ கிராக் ஆகிடுதுன்னா நமக்கு லாஸ் ஆகிடுது. அதனால் சிமெண்ட் தொட்டி நான் பண்ணுறது கிடையாது. நம்ம கடையில் க்ரோ பேக்கும் பிளாஸ்டிக் தொட்டி மட்டும்தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அதே மாதிரி மண் தொட்டியும் கிடையாது, ஏன்னா அது கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு இடம் இல்லை, இடம் இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா நம்ம எடுத்து போடலாம். நமக்கு இடம் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து சிமெண்ட் தொட்டிலாம் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி கார்டனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வளர்க்குறதுக்கான தொட்டி, சிமெண்ட்டு, மண் தொட்டி எல்லாமே கிடைக்கும். அதோ இந்த ப்ளூமேரி தான் என்ன கலர்னு தெரிஞ்சு தான் நான் இப்போ எடுத்துருவேன். அடுத்த வாரம் வரைக்கும் பார்க்கலாம். பூத்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். பூத்துருந்துச்சுன்னா நம்ம வரும்போது இருந்தால் எடுக்கலாம். அதுக்குள்ளே வேறு யாருனா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். செம்ம டயர்டாகிடுச்சுங்க. அந்த கார்டன்லேருந்து இந்த கார்டன் வரத்துக்குள்ளே ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிரிட்டிஷ் குயின். இங்கே வந்து ஒரு காஸ்மோஸ் இருக்குங்க, ஆரஞ்சு காஸ்மோஸ். ரொம்பவே அழகாக இருக்கும், அது ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் விதை இருக்கான்னு பார்க்கலாம். காஸ்மோஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து இது ஆரஞ்சு, ஓகேங்களா. எல்லோ கலர், பிங்க் எல்லாமே இருக்குது. நம்ம பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் காமிச்சிருந்திருப்பேன், அதில் சீட்ஸ் வரல. இப்போயும் பார்த்திங்கன்னா பிங்க் வாங்கி போட்டது அந்த விதைகள் முளைக்கவே இல்லை, எல்லோ கலர் தான் முளைச்சிருக்குது. மாதிரி பிளாக்காக இருக்கிறது தான் விதை. நல்ல கலரில் இது நான் விதை வாங்கி போட்டிருக்கேன் இப்போ வீட்டில். அது வந்து இப்போ தான் முளைச்சிருக்கு. அடுத்து நம்ம 3வது கார்டன் வந்தாச்சு. அங்கேருந்து 3வது கார்டன் ஜேஎஸ்பி நர்சரி கார்டன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் தனியாகவே போட்டிருப்பேன். ஜேஎஸ்பி இயற்கைக்கு அடுத்தது வந்திங்கன்னா ஜேஎஸ்பி கார்டன். ஆனால் வெயில் ரொம்பவே கஷ்டங்க. நம்ம சொல்லிட்டோம் ஈஸியாக நர்சரி மேரத்தான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முதல் கார்டன் எடுக்கும் போதே வந்து செம்ம டயர்டாகிடுச்சு. இப்போ 3வது கார்டன் நான் வந்து இன்றைக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 6 கார்டன் தான் முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ இது 3வது. இந்த வீடியோவில் 4 கார்டன் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள். உங்கள் கமெண்ட், உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவே மாட்டேறீங்க நிறைய பேர். கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சைனீஸ் பால்சம் மேரிகோல்டு பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லாம் தொட்டியில் வந்துருக்கு. இதெல்லாம் சாமந்தி, இந்த பக்கமும் சாமந்தி, பெரிய தொட்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸு. இங்கேருந்து ஃபுல்லுமே ரோஸ் தான் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா கேக்டஸ்லாம் வச்சுருப்பாங்க. பாருங்க எவ்வளோ கேக்டஸ் இருக்குது பாருங்கள். நம்ம அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இங்கேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் லாஸ்ட்லேருந்து. எவ்வளோ கேக்டஸ், எவ்வளோ சக்குலண்ட் வெரைட்டி இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பர். நான் வரும்போது மறுபடியும் கவர் பண்ணுறேன். மொபைல் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சுங்க வீடியோ எடுத்து, அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எடுக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்கார் பிளான்ட்ஸு, ஆஃபீஸில் வைக்கிறது. செட்டப் மாறிட்டே இருக்குது இந்த கார்டனோட செட்டப். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேராக போகும்போது ஒரு பாண்ட் இருக்கும். ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி அந்த பாண்டில் நிறைய ஃபிஷ்ஷெலாம் போட்டிருப்பாங்க, அள்ளிலாம் இருக்கும். அது மூடிட்டாங்க இப்போது. இந்த பாண்டில் தான் இப்போ மண் போட்டு மூடிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம பின்னாடி வந்தோன்னா இந்த குடைக்குள்ளே வந்துடலாம். குடைக்குள்ளே அவ்வளோ இதமாக இருந்துச்சு, அவ்வளோ இன்பமாக இருந்தது வெயிலுக்கு. அப்பாடான்னு கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போக ஆரம்பித்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா, சில்க் காட்டன் ட்ரீ, மஞ்சள் கலர் பூ. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூக்களே இல்லை. மேலே ஒரே ஒரு பூ தான் இருந்தது, அப்படியே காஞ்சி போய் தான் இருக்குது, இலையெல்லாம் கொட்டிட்டு. நம்ம போய் நிற்கும் போதே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நித்திய கல்யாணி பூ நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா தொட்டியில் மாற்றி பெரிய பெரிய தொட்டியில் வச்சுருக்குறாங்கங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி எடுத்து வைக்க முடியாது. நம்ம கவர்லேயோ சின்ன தொட்டிலையோ கிடச்சா எடுத்து வைக்கலாம். சூப்பர் கலர்ஸ் எல்லாமே ரெட் கலர்லாம் இருந்தது. அடினியம் வச்சுருக்காங்க பாருங்கள் பக்கத்தில். இங்கே எல்லாமே பதியம் போட்டது நிறைய வச்சுருப்பாங்கங்க. இவங்கள்ட்ட தான் அவுரி கேட்டிருந்தேன், ஆனால் அவுரி இப்போ கிடைக்கல. இது பாருங்கள், அடினியம் வந்து ஏதாவது ஸ்டெம் கட் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க போல் கிராஃப்டிங் பண்ணும்போது.
அது நல்லா பெருசாக வந்திருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். நாங்கள் வந்து ரங்கூன் மல்லி அடுக்கு இருக்கு இல்லையா, அடுக்கு தான் தேடிட்டு இருந்தோம். இன்றைக்கி கேட்டோம், அடுக்கு வரல, சிங்கிள் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா திப்பிலி, மிளகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. அப்படியே ஒரு காடுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. சுற்றி செடி கொடிகள், அப்படியே அமைதி, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஃபீலிங். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு வாழ்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்களேன். அமைதியாக நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி வந்த மாதிரி இருக்கும். யாரும் ஜன நடமாட்டம் இருக்காது, குருவி சத்தம் கேட்கும், சுற்றி பிளான்ஸு, நம்ம மட்டும் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, வேரிகேட்டட் சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்கள். அதுதான் இது, பெரிய மரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வழியாக போகும், குட்டி குட்டி வழியாக போவோம். அங்கங்கே பார்த்துட்டு நாங்கள் வந்துடுவோம். சில இடத்துல பதியம் போட்டு வச்சுருப்பாங்க, சில இடத்துல வந்து வேலையாட்கள் வந்து அங்கே ஏதாவது ப்ரூனிங் வேலை, அது கவர் மாற்றுற வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து நம்ம போன வீடியோவில் காமிச்சிருந்த போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வாழை மரம்லாம் வந்து ஊனி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. வில்வம்லாம் கட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இங்கேயும் புல்மேரியாக இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குது. நமக்கு சின்னது தான் வேணும். நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அடுத்த வாட்டி நாங்கள் ஸ்டெம் கட்டிங் போட்டு வைக்கிறோமா அப்படின்னு, பதியம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், இந்த அடினியம் பாருங்கள், மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஸ்டெம் போது பாருங்கள் மேலே, அதுதான் கிராஃப்டிங் பண்ண இடம் தெரியுதா. இதுதான் கிராஃப்டிங் பண்ண ஒரிஜினல் கலர். அதுக்கு கீழே வந்திருக்கிறது பாருங்கள், கிராஃப்டிங்க்கு கீழே வருது. அது வந்து நமக்கு நார்மலாக பேசிக்காக பூக்கிற மாதிரி பூக்குது. அது கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா கிராஃப்டிங் பார்ட் நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், இடம் பார்க்கும்போதே தெரியும், எல்லா இடத்துலையுமே வேலை நடந்துகிட்டே இருக்கும். அங்கே போகன் விழா பாருங்கள், மல்டி கலர் இருக்குது, பெருசாக வச்சுருக்காங்க, அழகாக இருக்கும். அதெல்லாம் வீட்டு வாசலில் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக லில்லி பாண்ட் வச்சுருந்தாங்க. இது இப்போது இலைகள்லாம் கொட்டி ரொம்ப இதுவாக இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணல போல இருக்குது. ஆனால் இங்கே வேலை இருந்துகிட்டே இருக்குங்க. வேலையாட்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஒரு நாளும். ஏதாச்சும் வேலை இருந்தபடியே இருக்கும். அடிக்க வைக்கிறது, செய்கிறது, கவர் மாற்றுறது, பதியம் போடுறதுன்னு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அடுக்கு ரங்கூன் மல்லி கேட்க வந்தோம், சிங்கிள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டோம். தாத்தா வந்து ஒத்தை தான் இருக்குது, சிங்கிள் தான் இருக்குது, அடுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போகலான்னு என் பையன் கூப்பிட்டு போகிறான். உள்ளே போயிட்டு இருந்தாக்கா அங்கே நல்லா ஜில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. அந்த மரம்லாம் மூடி நல்லா நிழலாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, கவர் மாற்றுற வேலைலாம். அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே திரும்பி வந்துட்டோம். பச்சை வாழை வந்து இது போட்டு வச்சுருக்காங்க, கவரில் போட்டு வாழை மரம் கிழங்கு வச்சுருக்காங்க. தென்னங்கன்றுலாம் இருக்குது பார்த்திங்களா, தோப்பு வைக்கிறவங்க அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெம் பாருங்கள், என்ன அழகாக முறுக்கி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னன்னு தெரியல, பெட்ரியாவா என்னன்னு தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே மல்லி, ஜாதி மல்லி, நித்திய மல்லி அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. பாரிஜாதம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே இங்கே இருக்குங்க. எல்லா நர்சரிலையுமே மெயினாக அது இருக்கும் எப்போவுமே. நாங்கள் ப்ளூமேரியா ரெட் கலர் இருக்கான்னு கேட்டோம். அதனால் அந்த தாத்தா அங்கே கூப்பிட்டு போகிறாரு, அங்கே இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பார்த்தா பெருசாக இருக்குது, நமக்கு அவ்வளோ பெருசு வேணாம், எங்களுக்கு சின்னது தான் வேணும்னு சொன்னோம். அதனால் வந்து சின்னது தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வயசான காலத்தில் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்குலாம் பிடிச்சி செய்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு இடம், சில பேர் இங்கே தங்கி வேலை செய்வாங்க. அவங்களுக்குன்னு சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அடுப்புலாம் அதில் செஞ்சிட்ருக்காங்க. நான் காட்டுறேன். அது உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த அடர்ந்த காடு. என் பையன் தான் சொல்கிறான், அடர்ந்த காடு மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்போ கொண்டு வந்து அடுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவுட் கேட்டிருந்தான்.
இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பெட்ரியா வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் இருந்துச்சுங்க. பெரிய மரம் தான் அது. இது வந்துன்னா ஒய்லட் கலரில் பூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தோம் நாங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்னிங் க்ளோரி மாதிரி இருக்குது. ஒய்லட் கலரில் உள்ளே வந்து எல்லோ மாதிரி கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரியா ஒயிட்டில் இருக்குது பாருங்கள். லெமன் கிராஸ் பாருங்கள் எங்கே முளைச்சிருக்குது. கீழே ஒன்று வச்சுருக்குறாங்க. இங்கே கால் வைக்கவே பயமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப உள்ளே வந்துட்டோமா, ஏதாவது பாம்பு கும்பு இருக்குமான்னு சொல்லிட்டு பயம். நாங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே ஒரு வயலட் கலரில் பூ இருக்குன்னு கூப்பிட்டு காமிச்சாங்க. அது பார்க்குறதுக்காக போனோம். பார்த்தா அது பெட்ரியா இல்லை, வேறு ஏதோ பிளான்ட்டு. அதனால் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். இதெல்லாம் பாருங்கள், கவர்லாம் எடுத்து போட்டிருக்காங்கல்ல. காஞ்சி போன செடியெலாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுருப்பாங்க. கீழே ஃபுல்லுமே வந்து ஒரு வயலட் கலரில் பூ பூக்கோங்க, காட்டு செடி. அது ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு. நான் தான் அவங்களெலாம் பார்த்து கேட்டேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தண்ணி குடிங்க, வெயிலில் ரொம்ப தண்ணி குடிக்காமலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கும் வேலை எப்போ வந்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வேலை செய்யும் போது கேட்பாங்க, என்ன செடிமா வேணும் எடுத்து தரவான்னு கேட்பாங்க. இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க. இல்லைனா இந்த செடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இங்கேயும் பாருங்கள் கிராஸ் பெட்டு போட்டிருக்காங்க. இதில் நடக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கால் உள்ளே போகும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஃபீல். நாங்கள் அப்படியே ஒரு வாக் அப்படியே இதில் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனால் பெரிய கார்டனுங்க இருக்கிறதுல, இது ரொம்ப பெரிய கார்டன். எல்லாம் நாங்கள் ஒரு கார்டன் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டு தான் இருக்கோம். அப்போ எங்கள்கிட்ட கார்டனும் ஒன்றும் கிடையாது. சும்மா வருவோம், டைம் பாஸ்க்கு வருவோம். ஒரு 4 ரோஸ் வாங்குவோம், கொண்டு போய் வைப்போம், அவ்வளோதான். அதோட அந்த ரோஸ் செடி செத்து போயிடும், விட்டுருவோம். மறுபடியும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு வருவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் கார்டனிங் பண்ணிகிட்டு இருந்தோம். லாக்டவுன் தான் எங்களுக்கு கரெக்டான டைமாக இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம், வீட்டில் வெட்டியாக இருந்தோம். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நிறைய தோட்டக்காரங்கிட்ட பேசி அப்புறமா அவங்க மூலியமாக தான் செடிகள் வாங்க நாங்கள் ஆரம்பித்தோம். எப்படி பார்த்து வாங்கணுன்றதுல எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. மண் கலவை எல்லாமே. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அசோகா மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. புல்மேரியா பாருங்கள், சின்னது ஆனால் ஒயிட் கலர். இது வந்து நம்ம கஸ்டமர் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒயிட் நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு இது தெரியுதா, ஒரு மலை மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அது மலை கிடையாதுங்க, ஆக்சுவலாக பெரிய பெரிய மரம். அந்த மரத்தில் நான் இப்போ கொடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கொடி போயிட்டு ஃபுல்லாக அந்த மரத்தை கவர் பண்ணி ஒரு அழகான ஷேப்புக்கு கொண்டு வந்துருச்சு. அப்படியே பேக்ட்ராப்லேருந்து பார்க்கும்போது சினிமா நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே ஊட்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோலாம் பண்ணுவாங்கள்ல, பெரிய பெரிய மலை மாதிரி வீடு மாதிரி, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கொடி தான் ஃபுல்லாக படர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு சளி பழம்னு சொல்லுவாங்க. 90s கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பழம் வந்து ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா உள்ளே கம் மாதிரி நம்ம வாயை ஒட்டும். இந்த பாருங்கள், அந்த பழம் இருக்குல்ல, நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். என் பையன் வந்து இது சாப்பிடாதீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் நிறைய சாப்பிட்டுக்கேன்டா சின்ன வயசில், ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். என் பையன் பிடுங்க நான் பாருங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் காட்டுறேன். எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்க, அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கும், டேஸ்ட்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைட்டாக டேஸ்ட் வாயில் வச்சுட்டு தூக்கி போட்டுட்டேன். எனக்கு பிடிக்காது, ஒட்டும் இல்லை, ஒட்டுறது எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆசைக்கு எடுத்து ஸ்கூல் யூனிஃபார்மில் போட்டுட்டு எடுக்க மறந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட உதவாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குது. துவைக்கும் போது எங்கள் அம்மா பிசு பிசுன்னு ஒட்டுறதை பார்த்து செம்மடி அடிச்சிருக்குறாங்க. எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் இருக்கும் இந்த மரம், அதெல்லாம் ஒரு பெரிய மெமரி. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மரம்னே தெரியலங்க, நிறைய மரம் இருக்குது. கூட ஆள் இல்லை, அவங்க இருந்ததுனால நம்ம கேட்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நாவல் மரம், ஒயிட் நாவலாக என்னன்னு தெரியல, ஒயிட் ஜாமுன் தான் நினைக்கிறேன்.
ஒரு தும்பி ஒன்று பறந்துட்டுருக்கு, அதை எடுக்கிறதுக்காக எடுத்தேன். தும்பியோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு மாதிரி கோல்டன் கலரும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அது. ஃபஸ்ட்டு இந்த இடம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ இன்னும் செட்டப்லாம் மாற்றி பெரிய பெரிய மரங்கள்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் மாதிரியான வெரைட்டி, சைக்கஸ், ஃபைக்கஸ், ஃபர்னு, பாம் ட்ரீ, அந்த மாதிரி அரிக்கா பாம், அந்த மாதிரியான வெரைட்டி. மாங்காய் பாருங்கள், அப்படியே வெளியே வந்தாச்சு நம்ம. கல்வாழையெல்லாம் இருக்குது பாருங்கள். தாத்தா வேலைக்கு போகிறாரு மண்வெட்டி எடுத்துகிட்டு. அவ்வளோதான், அப்படியே வெளியே வந்தோன்னா நம்ம மெயின் ரோடு வந்துடலாம். சுற்றி ஒரு ரவுண்டு வந்தாச்சு நம்ம. இந்த கார்டனுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அரிக்கா பாம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா புஷ்ஷியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோ, அந்த இடத்துக்கே வந்துட்டோம் பாருங்கள். ஃபுல்லுமே வந்து கேக்டஸு, சக்குலன்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. எவ்வளோ இருக்குது பாருங்கள், எல்லாமே சூப்பர். பூ கூட வந்திருக்கு பாருங்கள், இதில் பூ வரும் போல இருக்குது. சக்குலண்ட்டில் கூட பூ வருது, கேக்டஸில் மட்டும் பூ வரும்ல, சக்குலண்ட்லேயும் பூ வரும் போல இருக்குது. என்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது, நம்ம ரேவதி ஆண்டி தான் வச்சுருக்காங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பின்புஷ் கேக்டஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஆக்லோனிமா இருக்குது. இந்த அடினியம் பாருங்கள், ஷேப்பே வித்தியாசமாக இருக்குல்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தொட்டு பார்த்தேன், நல்லா கல் மாதிரி இருக்குது. இந்த ஷேப்பும் சூப்பராக இருக்குது, பழைய அடினியம் பிளான்ட் போல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைல் இருக்கு இல்லையா, டைல்ஸில் தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. இது வந்து மினி கிராஸ்ன்னு போட்டிருந்தது. நிறைய வெரைட்டி இருக்குங்க, நமக்கு தெரியாத பேர், நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது போல இருக்குது. நமக்கு இன்னும் எதுவுமே என்னை கேட்டிங்கன்னா நான் இன்னும் கார்டனில் ஒரு 5% கூட நான் கற்றுக்கலன்னு தான் சொல்லுவேன். எவ்வளோ இருக்குது, நம்மலாம் இது எப்படி கற்றுக்கிட்டு, ஆனால் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்குது. இந்த கலடியம் கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் பேர்லாம் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகுது எனக்கு. இன்னும் அதனோட ரிசர்ச் பண்ணி நம்ம அதனோட யூசஸ் என்ன, எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், மண்கலவை என்ன, அது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோதான், வந்தாச்சுங்க. வெயில் தாங்க முடியல, வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் நின்றாச்சு. கரும்பு ஜூஸ் குடித்தா தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். கார்லேயும் பார்த்திங்கன்னா செம்ம அனலுங்க, ஏசி போட்டால் கூட அந்த வெயிலோட தாக்கம் வந்து குறையல. என் பையன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், வாங்க போயிடலான்னா நாங்கள் இருடா இன்னும் ஒரு கார்டன் மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்தோம். வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. நீங்களும் வெளியே போகிறீங்கன்னா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க, கேப் எதாவது போடுங்க, ஸ்கார்ஃபு, மாஸ்க்கு எல்லாம் போட்டுக்கோங்க. ரொம்ப சூடான பொருள்லாம் சாப்பிடாதீங்க. இப்போ அடுத்த கார்டன் வந்தாச்சு, மகாலட்சுமி நர்சரி, எஸ்எம் கார்டன் சொல்லுவோம். நம்ம இந்த வழியாகவே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லேண்டனா எல்லோ, ஆரஞ்சு, பர்பிள் கலர்லாம் இருக்குது, அழகாக இருக்குது. இது கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்த வாரம் வரும்போது இருக்குமா இருக்காதான்னு தெரியல, ஸோ அதனால் அவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். இதில் இப்போ நிறைய கலர் ஒயிட் கூட வந்திருக்கு. அவங்க வந்து ஒயிட் ரொம்ப குட்டியாக இருக்கனால நானே ஒயிட் வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற 3 கலர்ஸ்லேயும் 5 எடுத்துட்டாங்க. ரெட் 5, எல்லோ 5, அந்த வயலட்டில் ஒரு 3 கலர் 3 பீஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எடுத்துட்டோங்க. அப்புறம் பார்த்தா செம வெயில். டைம் வந்து ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் லன்ச் வேறு சாப்பிடல. அதனால் அப்படியே அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சோண்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் பையன் பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மேலே அவனுக்கு பொறுமை இல்லை. ஸ்பைடர் மேன் வெப் விடுறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். ரோஸ்லாம் சின்ன கவர் பாருங்கள், தனியாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. நிறைய ஒயிட் கலர்ஸ் வந்தது இந்த வாட்டி. அவலாஞ்சி, அப்புறம் இது தார்னியா, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின்கா, நித்திய கல்யாணி வந்து தொட்டியில், சின்ன சைஸ் தொட்டியில் வந்திருக்குது. இது வந்து இண்டோர் கனகாமரம். போன வாட்டி நம்ம காமிச்சிட்டோம்ல, இண்டோர் கனகாமரம், ரெட் கனகாமரம், போகன் விழா, மருவு, மறிக்கொழுந்து, தவனம் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் பேர் தெரில, ஃப்ளாக்ஸோ எதுவும் சொல்லுவாங்க. இது வந்து பெட்டூனியா.
இங்கே பாருங்கள், இவன் பைத்தியம் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் இப்படி தான். நாங்கள் மட்டும் வந்தோம்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போவோம். இவங்கள கூட கூப்பிட்டு வந்தோம்னா நமக்கு அவங்க கூட விளையாட தான் டைம் கரெக்டாக இருக்கும். வீடியோவே எடுக்க விடல, கூட வந்து ஒரே தொல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ரோஸ் பிளான்ட்ஸு. அப்புறம் முருங்கை அதெல்லாம் விதை போட்டு வளர்த்துருப்பாங்க, அதெல்லாம் வந்திருக்கு. கீரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காய்கள் காய்க்க லேட் ஆகும். இது 7 டேஸு டெக்கோமா. இங்கே வந்து நிறைய அந்த பன்னீர் ரோஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. லேண்டனா எல்லோ இருக்குது பாருங்கள், எல்லோ எடுக்கணும், நம்ம எல்லோ கஸ்டமருக்கு எடுத்துக்கலாம். பால்சம்மு, நித்திய கல்யாணி, வாடாமல்லி, மல்பெரி, இது ஸ்டார் ஜாஸ்மின், இருவாச்சி மல்லி. இங்கே கூட மாங்காய் இருக்குது பாருங்கள். எல்லா கார்டன்லேயும் மாமரம் இருக்குது. என்னை விட்டால் அப்படியே படுத்துருவேன் இங்கே ஒரு நிழலில். அவ்வளோ சூப்பராக இருக்குது மாமரத்து நிழலில், வெயிலுக்கும் அதுக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அது ஆன்லைனில் வாங்கிட்டு அது கூட விளையாட்டுருக்கேன். ஜெட்ரோப்பாக இருக்குது பாருங்கள். இங்கே எராந்திமம் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் 2 பீஸ் எராந்திமம் வாங்கியிருக்கேன். அப்புறம் கனகாமரம் இருக்குது. இதில் வந்து முல்லை, இந்த 2 பிளான்ட் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ எராந்திமம். இதில் வந்து பெட்ரா அதெல்லாம் இருக்குது. எல்லா கார்டன்லையுமே எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அழகாக வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வாங்கிட்டு போகலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பிளான்ட் சைஸை பார்த்து வாங்கலாம், பிளான்ட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்து வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்க வெரைட்டி இருக்குதான்னு நிறைய தேடி பார்த்து வாங்கலாம். நாங்கள் வந்து வாரத்தில் 3 நாள் 4 நாள் நம்ம தொழில் அதுவாக ஆகிப்போச்சு. இது பாருங்கள், பர்பிள் கலர் மிளகா, வானம் பார்த்த மிளகாவில் பர்பிள் கலர். எங்கள் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக வேறு வேலை செய்கிறாங்க, ஏசி மெக்கானிக் அவங்க. நான் வந்து இப்போது கடையை பார்த்துக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பெட்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தோம். நம்ம வீட்டில் மாடி தோட்டம் போட்டதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் செடியும் கேட்டதுனால அதையுமே நம்ம பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 வருஷமாக இப்போ அந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. 2020க்கு அப்புறம் தான் நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பிளாக் டிலைட் ரோஸ் தொட்டியில் இருக்குது இல்லையா, அது. இது வந்து பாருங்கள், கிருஷ்ண கமலம் சொல்லுவாங்க. பேஷன் ஃப்ளவர், அது வந்து பிங்க் கலர். இதெல்லாம் செண்பகம் வாசனையாக இருக்கும். இது பாருங்கள், ப்ளூ கலர் பேஷன் ஃப்ளவர் ப்ளூ. இது வந்து மெரூன் கலர். இங்கே வந்து ட்ரம்பட் வைனு அந்த பிளான்ட்லாம் இருக்குது. வாட்டர் லில்லி, சைப்ரஸ் வைனு, ஈஃபோபியா, நித்திய கல்யாணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த ஹேங்கிங் பிளான்ட்டு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, அதனால் அதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இண்டோர் பிளான்ட்ஸ் தாங்க இருக்கும். ஆக்லோனிமா, மான்ஸ்டேரியா, மணி பிளான்ட் வெரைட்டி எல்லாமே இருக்கும். செண்பகம்லாம் பாருங்கள் என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே திரும்பிடுறேங்க. இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழமரங்கள் கிடைக்கும். எல்லா பழமரங்களும் இருக்கும், எல்லா சைஸ்லேயும் இருக்கும். அப்புறம் இந்த டெக்கார் பிளான்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டது வாங்கிக்கலாம். இந்த கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷா கார்டன் சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கும் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கும் நடுவில் SM கார்டன் இருக்குது. இன்னொரு கார்டன் வந்து இந்த ரோடு அப்படியே ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணிங்கன்னா அவங்க இப்போ புதுசாக இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரே பிளான்ட்டில் 2 கலர் அழகாக இருக்குது, எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ்டு. என்னடா பொசுக்குன்னு இது வந்துச்சுன்னு பார்க்காதீங்க. இது வந்து நேற்று நான் பல்லாவர சந்தை போயிருந்தேன். ஏன் போனேன்னா எங்கள் மாமா வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அவங்களுக்கு காட்டுறதுக்காக பல்லாவர சந்தை போனேன். அதனால் அப்போ 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்தேன், அதை ஆட் பண்ணுறேன். இந்த காய் உங்கள் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்பவே எனக்கு பிடிக்குங்க. சீசன் இது நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன். யார் வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா கூட கேட்டு நான் வாங்கி சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த பழம் பிடிக்கும். பழுத்திருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அந்த செங்காயை விட பழுத்திருந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். காய்கறிகள்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காஸ்மோஸ் வாங்கிட்டு வந்தேங்க. காஸ்மோஸ் மேலே ஏன்னு தெரில, அவர் 5 கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மொத்தமாக கட்டு கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன், நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன்னு. நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக 5 கலரில் பூ பூக்கும். நீ பூக்கலைன்னா என்னை வந்து கேளு, என்னன்னா ஃபோட்டோ எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னார். இல்லை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வெறும் ஒரு கட்டு 40 ரூபான்னு சொன்னார். 5 கட்டு 200 ரூபா, குறைக்கவே இல்லை ரேட்டு.
பரவாயில்ல, அவங்ககிட்ட பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 200 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காய்கறிகள். இல்லைன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா வெயிலில் நடக்க முடியலங்க. பலாவர சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் நிஜமாலே ரொம்ப பாவம் தான். செடி சைடில் போனீங்கன்னா நம்ம கார்டனில் என்ன பார்த்தோமோ அதே தான் செடியில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. நாற்றுகள்லாம் இருந்துச்சுன்னு அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. காஸ்மோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு 45 மினிட்ஸில் உள்ளே போய்ட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஆஸ்டர் பாருங்கள், அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. மொத்தமாக பார்க்கும்போது அழகு தாங்க. தனித்தனியாக பார்க்குறத விட மொத்தமாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அதே தான் பார்த்திங்கன்னா 100 செடி வந்து 100 ரூபா செடி வந்து 50 ரூபான்னு தான் கொடுத்தாங்க ரோஸ்லாம். இது வந்து பன்னீர் புஷ்பம், பேபி சன் ரோஸ் அதெல்லாம் இருந்தது. போன்செட்டியாக இருந்தது. நம்ம கார்டனில் என்ன பார்க்குறோமோ அதே தான் வந்து பல்லாவர சந்தையிலையுமே இருந்தது. தொட்டி. ஆனால் வந்து இங்கே போய் தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிறைய பிளான்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 5-10 குறைக்க சொல்லி கேளுங்க. சில பேர்லாம் ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு நீங்கள் குறைக்க சொல்லி கேட்காதீங்க. வெயில் அங்கே ரொம்ப போயிட்டு வர நமக்கே அவ்வளோ கஷ்டம். ஃபுல் டே அங்கே நிற்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். அடிக்கிற வெயில் சும்மா இல்லை. நமக்கு இந்த மாதமே வெயில் இப்படி பிச்சு கொளுத்துது. இன்னும் ஏப்ரல் மேலாம் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் நீங்களுமே எங்கே போனாலும் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்கில் போங்க, பகலில் போகாதீங்க, ஈவினிங் டைமில் போங்க. இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்குப்பம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. நம்ம குருவாஞ்சேரி நந்திவரம் பக்கம் போனால் அங்கே வந்து பீர்க்கங்காய் தோப்பு பார்த்தோங்க, தோட்டம். அங்கே எடுத்த வீடியோ அழகாக அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. இது ஊர் உள்ள போகும்போதே பார்த்திங்கன்னா இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்தேன். இது வந்து அவங்க வீட்டில் நாங்கள் போனோம் இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு பாத்தி மாதிரி கட்டி ஃபுல்லுமே வந்து பச்சை மிளகா நாற்று வச்சுருந்தாங்க. இடையில பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் வச்சுருந்தாங்க. எல்லாமே கிராமத்து வாழ்க்கை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும்னு சொல்லுங்கள். கொஞ்சம் இடம் இருக்குது அதெல்லாம் இல்லை. அவங்க எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்குறாங்க. கீரைகள் இருக்குது, சுற்றி தென்னை மரம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு, வேறு வீடு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் போட்டிருக்காங்க. அந்த பைனாப்பிள் அழகாக காய் வந்திருக்கு. நான் வந்து 4 வருஷமாக பழைய வீட்டில் வச்சுருந்த காயே வரல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள மல்லி செடி, முல்லையெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க அவங்க வீட்டில் பார்க்கும்போது. நிறைய வகையான மல்லி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதுலேயும் பூ இல்லை. இனிமேல் தான் பூக்கள் வரும். நம்ம நெக்ஸ்ட் மந்த் போகும்போது பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு டிசம்பர் இருக்குது பாருங்கள், பிங்க் கலர் டிசம்பர். அது ஸ்டெம் கட்டிங் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நான் போன வாரம் சந்தையில் வாங்கிட்டு வந்த ஆஸ்டர் பிளான்ட்டு. இதில் 5 பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். அதில் 2 தான் பிழைச்சிது. மற்றது வந்து செத்து போச்சு, வாடி போச்சு, அப்புறம் கருக்கியே போயிடுச்சு. குண்டு மல்லி பாருங்கள், 10 அடுக்கு மல்லி என்ன அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே ஒரு ரோஸ் மாதிரி இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. இது வந்து டிசம்பர், ரெட் கலர் டிசம்பர் இருக்குல்ல, ரெட் கலர் டிசம்பரோட செடி. இது வந்து குட்டி குட்டி பிளான்ஸ் அழகாக வருது. எனக்கு வாட்டர் லில்லி வளர்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஆனால் லில்லி வளர்க்குறதுக்கு இடம் இல்லை. நல்ல வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹந்தி மந்தாரை நம்ம ஸ்டெம் கட்டிங் கொண்டு வந்தோம்ல, அந்த ஸ்டெம் கட்டிங்லேருந்து விதை எடுத்து நான் போட்டது. எவ்வளோ மொட்டுக்கள் அரும்புக்களோடு இருக்காங்க பாருங்கள். இத்தனை நாள் இவங்க பூத்ததை பார்க்கல. இன்றைக்கி இவங்க பூத்திருக்க அழகாக நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு பாருங்கள். அழகாக பூத்துருக்காங்கல்ல. நிறைய பூக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். கீழே போய்ட்டு பிங்க் அண்ட் ஒயிட் பார்க்கலாம். இந்த கலஞ்சான் பாருங்கள், எவ்வளோ மொட்டு வந்திருக்கு. நிறைய மொட்டு. நான் மொத்தமாக பூக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இந்த அமர்லிசஸ் லில்லி பாருங்கள், சீட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சீட் போட்டு வளர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்குது. இது மிட் நைட் ப்ளூவில் மொட்டு வந்திருக்கு. பன்னீர் ரோஸ் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டெம் பாருங்கள் என்ன சூப்பராக திக்காக வந்திருக்கு.
இது பாருங்கள் ஒயிட் கலரு அந்தே மந்தாரை, ஒயிட்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பூ பறிச்சிடலாம். ஒயிட்டு. அடுத்து பிங்க் பாருங்கள், இது பிங்க். இதுலேயே நிறைய மல்டி கலர்ஸ்லாம் வந்திருக்கு. நான் ஆன்லைனில் பார்த்தேன், அது இருக்குதான்னு தெரில. அந்த சீட்ஸுமே கிடச்சா நம்ம வாங்கி போடலாம். கொய்யாக்கால காய் வந்திருக்கு, தெரியுதா? காய் பிடிச்சிருச்சு கொய்யாக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ அடுக்கு ஒயிட் கலர். குப்பைமேனிலாம் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் வீடியோஸ் நிறைய வரும், அறுவடை வீடியோ நிறைய வரும். என்னென்ன பிளான்ஸ் நம்ம கஸ்டமருக்கு கொரியர் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவும் இனிமேல் நான் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். எந்தெந்த ஊருக்கு அனுப்புகிறோம், என்னென்ன வாங்குகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரே வீடியோவில் 4 வீடியோஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் நான் கொஞ்சம் கிளைமேட் நமக்கு ஒத்துழைச்சதுன்னா எல்லாமே கூட கவர் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம வந்தது வந்து லன்ச் டைமு, அதனால் எங்களுக்கும் டயர்டாகிட்டு ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகி போயிட்டோம். தண்ணி குடிக்க தாகம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஒரு பிளான் பண்ணிட்டோம், அதை எடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்து முடித்தோம். நிறைய பேர் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்காக ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் தைரியமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ரிப்ளை என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, ரிப்ளை உங்களுக்கு நான் தரேன். அதுக்கப்புறம் என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு இனிமேல் வர வீடியோஸில் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய மல்லி செடி வீடியோஸ், உரங்கள் வீடியோஸ்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய கண்டென்ட் நான் கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்ருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் நம்ம வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் வாங்கியிருந்தோம். நம்ம மயில் மாணிக்கம் சீட்ஸு, காஸ்மோஸோட சீட்ஸு, பால்சம் சீட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ சூப்பராக ஜெர்மினேட் ஆயிட்டு நல்லாவே வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரீபாட் பண்ணி வைக்கிற வீடியோஸ் அதெல்லாம் வரும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், சேனல் மிஸ் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாமந்தி கூட நான் கட் பண்ணி கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. கட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேணுன்றவங்க எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் சென்ட் பண்ணுறேன் கொரியர். ஓகேங்களா? இது சிங்கிள் பெட்டலில் இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. இது எல்லாமே இன்றைக்கி தான் நான் வந்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டு ஸ்டெம் கட்டிங்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாடுலஸ்லாம் பூத்து முடிச்சிச்சு. அதனால் எல்லா பல்ப்ஸையும் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடினியம் கிராஃப்டிங் வீடியோ, அப்புறம் கேக்டஸ் வந்து நம்ம பிரித்து வைக்கிற வீடியோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. தொடர்ந்து எல்லாமே 1 by 1 உங்களுக்கு நாங்கள் கொடுத்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கும் போது பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இல்லை இந்த செடிக்கு இந்த உரம் போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் அதை கூட ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? அடினியம் வீடியோஸ்லாம் நிறைய ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே வந்தோன்னே உங்களுக்கு நான் ஷுவராக வந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 வீடியோனா போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக வரும். அதுக்காக தான். மல்லிலாம் பார்த்திங்கன்னா ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். எல்லாமே இப்போது மொட்டு பிடிச்சிருச்சுங்க. கரெக்டாக வந்து இந்த சண்டேவோட கரெக்டாக 3 சண்டே, ஒரு சண்டே அன்றைக்கி நான் ப்ரூன் பண்ணி விட்டேன். அடுத்த சண்டே போய் 3வது சண்டே வந்துருச்சு. 3வது சண்டே வரும்போது பார்த்திங்கன்னா மொட்டோடவே இருக்குது. அதெல்லாம் வந்து நான் தொடர்ந்து வர வீடியோஸில் நான் கொடுக்குறேன், என்னென்ன கேர் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே. ரோஸ் வீடியோஸும் வரும். சம்மருக்கு வந்து ரோஸ்லாம் நான் ப்ரூன் பண்ணி கொஞ்சம் டார்மென்சியில் போட்டு வைக்கலான் இருக்கேன். ஏன்னா போட்டு வச்சோன்னா இப்போ வளர்த்துட்டு ஜூலைக்கு அப்புறமா நம்ம ரோஸை வந்து ப்ளூம் பண்ண விடலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இருக்கேன். ரோஸ் எல்லாம் எடுத்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு பெஸ்டிசைடு போட்டுட்டு உரம் எதுவும் போடாமல் ஓரமாக வச்சிடணும். ஒரு 2-3 மாதம் அது அப்படியே இருந்துட்டு ஜூலை கரெக்டாக நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம உரம் போட்டு அதை வளர்த்தோன்னா இன்னுமே சூப்பராக வரும் ரோஸு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் நான் ஒன்றா உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயாவது இல்லைன்னா ஃபுல் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.